நிலா பல்லவன் எப்போதுமே பஸ் ஸ்டாண்ட் போகும்போதெல்லாம் பல்லவனை ஒரு பொண்ணு சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு தன்னை தான் பார்க்குதுன்னு நினச்சி பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் பல்லவனோ நேராக போய் பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு பிடிச்சது பல்லவன் கிடையாது, அது வேற யாரோன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுமே நம்ம பல்லவன் ரொம்பவே உடஞ்சி போய் சோகமாக இருக்கிறாங்க வீட்டில். இதை கவனிச்ச நிலா, என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையா, வேற யாரையோ பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாரையோ பிடிச்சிருந்தா அப்புறம் ஏன்டா உன்னை பற்றி சிரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல நீ, அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டே இருந்ததை நினச்சி நானும் ஏதேதோ ஆசைப்பட்டுட்டேன். இனிமேல் அந்த பொண்ணை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு அப்படி யாரை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலா. இதை கேட்டதும் பல்லவன் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம சோழனனை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குதான். சோழனன்ட்ட பேசுகிறதுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிருக்கா. எப்படியாவது சோழனனோட நம்பர் கிடைக்குமாங்கிறத அந்த பொண்ணு என்கிட்டே கேட்குறா அண்ணி. நான் என்ன அண்ணி பண்ணேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட முகம் அப்படியே மாறி போகுது. ஆமாம், அந்த பொண்ணுக்கு எப்படி சோழனை தெரிஞ்சிருக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும், அந்த பொண்ணு இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் புதுசாக தான் குடி வந்திருக்காங்க போல். நம்ம அண்ணனை எங்கேயோ பார்த்துருக்காங்க. அதான் பார்த்ததுலேருந்து அவளுக்கு சோழனனை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி பல்லவன் வருத்தப்படுறாங்க. ஆனால் நம்ம நிலாவோ மனசுக்குள்ளே நிஜமாவே இந்த விஷயத்த கேட்கும்போது ரொம்பவே பொறாமையாகவும் அதுக்கப்புறம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. இதை கேட்ட சோழன், என்னடா சொல்கிற, நிஜமாதானா? அந்த பொண்ணை நான் அன்னைக்கு உன் கூட வரும்போது கூட பார்த்தேனே, என்ன பார்க்குற மாதிரி தெரியலை, உன்னை தான் பார்த்த மாதிரி இருந்தது. நீ என்னன்னா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவன், அண்ணே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த பொண்ணுக்கு உன்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கு போல். அதான் என்கிட்ட வந்து பேசியிருக்கா. நான் அவளுக்கு சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சிருக்கேன் போல். எனக்கே அப்செட்டாக இருக்குது, நீ வந்து இப்போ கடுப்பேற்றிட்டு இருக்க, தூரப்போன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையடா, எனக்கே இவ்வளோ கெத்து இருக்குதா, அண்ணனுக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்குன்னு தெரியாமல் இத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேனே. நீயாவது நாளே கேட்டுட்டு வந்து அண்ணன்ட்ட சொல்லியிருக்க கூடாதா, நான் நாளே போய் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நிலா ரொம்பவே கோபமாக சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ சோழன் நினைக்கிறாங்க, என்ன நம்மாலும் முறைக்கிறா, ஒருவேளை அவளுக்கு இது பிடிக்கலையோ. நம்ம இப்படி யோசித்து பார்த்தா என்ன, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி எப்படியாவது இவளுக்கு பொறாமையை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள சோழன். அப்படி சோழன் பேசுகிறதையும் பல்லவன் பேசுகிறதையும் முறைச்சிக்கிட்டு இருந்த நிலா பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க, டேய் பல்லவா, நீ நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நம்பர்லாம் கொடுக்காத, சோழனோட நம்பர்லாம் கொடுக்காத. அது எப்படி, தெரியாத ஒருத்தவங்க கிட்ட எப்படி இன்னொருத்தவங்க நம்பரை கொடுக்க முடியும், அதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவனுமே, நான் எப்படி அண்ணி கொடுப்பேன், அதான் சோழன் அண்ணக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சோழன், டே நீ நம்பரை கொடுத்தா எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைடா, நீ கொடுக்கன்னா கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா மறுபடியுமே முறைக்கிறாங்க. அப்போ சோழனுமே, இல்லைங்க, நமக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ ஃபேனாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்பர் கொடுக்குறது தானங்க மரியாதை, இதில் என்ன ஆகிட போகுது, என்ன சாப்பிட்டியா வச்சேன்னு ஒரு 2 வார்த்தை பேசிப்போம், வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா மறுபடியுமே முறைக்கிறாங்க. உங்களுக்கு இதே வேலையாக போச்சான்னு சொல்லி முறைச்சிட்டு கோவமாக ரூம்குள்ளே போகிறாங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு எப்போதும் போல் நிலா கிளம்பி வரும்போது பல்லவனையும் பிக்கப் பண்ணிட்டு எப்போதும் போல் அந்த பஸ் ஸ்டாப் வராங்க. அங்கே இவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு மாசாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த நிலா, ஆமாம் இவர் எப்படி நமக்கு முன்னாடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா வந்த சோழன் நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. எங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் என் பேர் காயத்ரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ காயத்ரியா, நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க.
சோழனை பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு சொல்லவே வேண்டாம். நல்லா பேசுவார். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சோழனுக்கு மனசுக்குள்ள நிலா மேலே தான் காதல் இருக்குது. நிலாவை எப்படியாவது பொறாமப்பட வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறாங்க நம்ம சோழன். இது தெரியாமல் நிலா இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாகவே கோபம் வருது. அதை பார்த்து நம்ம பல்லவன் கேட்குறாங்க, ஆமாம் அவங்க 2 பேரும் பேசுனா நீங்கள் ஏன் அன்னி கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நிலா சொன்னாலுமே பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் பொறாமப்படுறீங்க, அது உங்கள் முகத்தில் தெரியுது, ஆனால் வெளிக்காட்டிக்கிட மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பல்லவா, ரொம்ப வளராத சரியா, நான் ஒன்றும் பொறாமப்படல, நான் எதுக்கு பொறாமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போகிறாங்க நிலா. அப்புறம் நிலா பஸ் ஸ்டாப் வந்ததுமே சோழனும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கத பார்க்குறாங்க. நைஸாக நம்ம சோழன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பஸ் ஸ்டாப் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நேற்று வேற தம்பி இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்காக தான் பேசி நம்பர் வேற வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபேன் இருக்கும்போது வந்து பார்க்காம பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதான் வந்து பேச வந்தேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போது எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் போய் பேசுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணுமே, சேச்சே எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் எங்கே பேசணும், என்ன மதிக்காதவங்க கிட்டலாம் நான் போய் பேச மாட்டேன். ஆனால் இந்த பொண்ணு எனக்காகவே வந்து பேசியிருக்காங்கங்கும்போது நான் எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நிஜமாவே நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்புறம் அந்த பொண்ணு சோழன் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட சோழன் நிலாவை ஓரக்கண்ணில் பார்த்துட்டு, ஏங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு ஏதாவது பொண்ணை லவ் ஏதாவது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்டே, அதெல்லாம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் எங்கே லவ்வெல்லாம் செட் ஆகும், அப்படியே இருந்தாலும் எல்லாம் ஒன் சைடாகவே போகுது அப்படின்னு நிலாவை பார்த்துட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நிலா ரொம்பவே முறைச்சிட்டு கோவத்தோடையே நின்றுட்டுருக்குறாங்க. ஆமாம் எதுக்குங்க இது எல்லாத்தையுமே கேட்குறீங்கன்னு நம்ம சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லைங்க நான் உங்களை காதலிக்கலான்னு இருக்கேன், அதனால தான் இது எல்லாத்தையுமே கேட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் அதிர்ச்சி கலந்த ஒரு மாதிரி சிரிப்போடு நம்ம நிலாவை பார்க்குறாங்க. ஆனால் நிலாவோ கொலவெறியோட 2 வத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சோழனுமே பதில் சொல்ல போகிறாங்க. என்ன, நீங்கள் என்ன காதலிக்கிறீங்களா? ஆமாம் உங்களுக்கு எவ்வளோ நாளாக என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காகவே நம்ம சோழன் வேணும்ன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நானும் தாங்க உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல போகிறாங்க. இதை கவனிச்ச நிலா சோழன் அவங்களுக்கு செஞ்ச எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. சோழன் இவங்க கூட எவ்வளோ காதலோட பழகுனாங்க அப்படிங்கிறதும் தன்னோட காதலை அவங்க வெளிப்படுத்தினதையும் யோசித்து பார்க்குறாங்க. என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இவனால் இப்படி பேச முடியுது, இவனெல்லாம் மனுஷனா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. இதை கவனித்த சோழன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எப்படியாவது நிலாவை பொறாமப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டே அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை கவனித்த நிலா, இனிமேல் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட போய் நிற்கிறாங்க. இதை கவனித்ததுமே அந்த பொண்ணுமே இது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதாங்க, இது என்னோட கசின், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போந்தான் நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்போது நானும் சோழனை கசின் சொன்னது அவருக்கு கஷ்டமாக இருக்குது போல், அதான் இப்படி பழி வாங்கிட்டு இருக்காங்கங்கிறது நம்ம நிலாவுக்கு நல்லாவே புரியுது. மறுபடியும் சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இதை விட்டால் சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிட்டு, ஏங்க வாங்க பஸ்ஸுக்கு நேரமாகிடுச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு, ஆமாம் என்ன ஏங்கன்னு கூப்பிடுறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு நிலா, நான் இவரோட ஒய்ஃப், தாலி கட்டின மனைவி, போதுமா, இப்போ உனக்கு புரிஞ்சதா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை
மூக்கொடைச்சிட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம பல்லவனுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது.